கிறிஸ்துவன் என்று நாம் சொன்னோம் என்றால் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு நம் வாழ்க்கையை நடப்பிக்க நாம் இணைந்து இருக்கிற ஒரு ஜனக்கூட்டமாக இருப்பது அவசியம். அப்படின்னா தான் கோத்திரத்தார் லாயிஸ் என்ற பட்டணத்தை பார்த்து அங்க யாரும் அதிகாரிகள் இல்லை, அங்க சட்டம் இல்லை, கேட்பார் மேய்ப்பார் இல்லை, ஆகையால் நான் அங்கே வசிக்க விரும்புகிறேன் என்று தீர்மானம் செய்தார். தேவன் தெளிவாக கட்டளைகளை தந்திருந்தார், கற்பனைகளை தந்திருந்தார். மற்ற தேசங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியாக வாழும்படியாக தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். அவளுக்கு கற்பனைகளை கொடுத்து இப்படி வாழு என்று தேவன் தெளிவாக கொடுத்ததை இந்த தான் கோத்திரத்தார் எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி வாழ்கின்றேன் என்று அவர்கள் தீர்மானம் செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தில் நம்முடைய அனுதின வாழ்க்கையை நடப்பிப்பது மிக அவசியம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய அனுதின வாழ்க்கையை தாக்கம் செய்வது அவசியம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதில் கொடுத்திருக்கின்ற கற்பனைகளுக்கு நாம் செவி கொடுத்து நடப்போம் என்றால் நாம் சுகமாய் இருப்போம், நம் குடும்பம் சுகமாய் இருக்கும், நம்முடைய சமுதாயம் சுகமாய் இருக்கும். ஆனால் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி, ஆண்டுடைய வார்த்தை எனக்கு வேண்டாம், அவருடைய சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் என் சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நான் நடப்பேன் என்று சொல்வீர்கள் என்றால் தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இழந்து போகின்ற ஒரு சந்ததியாய் மாறும்.